Hi dear students, good evening to everybody. உங்கள் அசோக் சார் பேசுகிறேன் ஃப்ரம் சாமி விவேகானந்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகேங்கண்ணா. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா போதை பழக்கத்தினால இளம் வயதில் ஓகேவா அந்த விடுதலை பருவத்தில் போதை பழக்கத்தினால் தவறான போதை பழக்கத்தினால என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன இது நடக்குது நோய்கள் வருது எப்படி இதனால் என்ன மன அழுத்தம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதில் எஸ்பெஷலி பார்த்தோன்னா லாஸ்ட்டாக பார்த்தோன்னா கொர்சாக்கா நோயை பற்றியும் பார்த்தோம். கொர்சாக்கா பசி நோயை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் என்ன மறதி ஏற்படுது நினைவாற்றல் சுத்தமாக நம்ம இழந்துறோன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் நம்ம முடித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தடுப்பு முறைகள் மற்றும் கட்டுப்பாடு. ஸோ ஓகே, அது எப்படி சார் தடுக்கிறது, நம்ம அந்த நோயை வந்து எப்படி நம்ம தடுக்கிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த விடுதலை பருவத்தில் வந்து நம்ம தவறான போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டோம். ஸோ அந்த தவறான போதை பழக்கத்தையும் அடிமையானதுலேருந்து எப்படி நம்ம வந்து அது விடுபட்டு வர்றது, அது எப்படி தடுக்கிறது, எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போதை மருந்துகள் மற்றும் மது குடிப்பதிலிருந்து ஒரு தடுப்பது நடைமுறையில் சாத்தியமாக கூடியதாகும். ஒருத்தன் போதையே அடிமையாகிட்டான், குடிப்பழக்கத்தில் நான் மீண்டு வருவது சாத்தியம். ஏன்னா அதை கட்டுப்படுத்திடலாம். போதை மருந்து மற்றும் மதுவை வரையறையின்றி பயன்படுத்தி தடுக்க ஒரு சில வழிமுறைகள் வரையறையின்றி தடுக்க சுத்தமாக அதை தடுத்தாப்பலான்னு சொல்லிட்டு சில வழிமுறைகளை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களின் அழுத்த திறமையை கையாளுதல். நண்பர்களின் அழுத்தத்தை வந்து திறமையாக கையாளுதல். இப்போ வந்து ஒருத்தன் அடிக்ட் ஆகிட்டான், ட்ரங்க்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டான். ஸோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை என்ன பண்ணணும், நெறிமுறைப்படுத்தணும். ஸோ இதனால் இவ்வளோ பிரச்சனை வருது, ஸோ இதனால் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது, இதெல்லாம் நோய் வந்துடும், நம்ம கல்லீரல் வந்து கெட்டு போய் இதனால் நம்ம ஏகப்பட்ட ப்ராப்ளம் வர மன அழுத்தத்துலேருந்து நிம்மதியிலேருந்து எல்லாம் இழந்து இதுமாரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு நல்லா திறமையாக கையாளணும். அதான் சொல்லிடுறான். பதின் பருவத்தின் அப்படின்னா நம்ம டீனேஜ்னு சொல்கிறோம். பதின் பருவத்தின் போதை மருந்துகளை எடுக்க துவங்குவதன் மிகப்பெரிய காரணம் அவருடைய நண்பர் குழுக்களால் தரப்படக்கூடிய அழுத்தம். ஓகேங்களா, இதுவும் அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுலேருந்து மீளுவதும் இந்த பழக்கத்துலேருந்து மீளலாம். அதேமாதிரி கெட்டு போகிறதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மூலிமா தான் கெட்டு போகலாம். ஓகே, இந்த டீனேஜ் ஏஜில் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸு பண்ணுற வேலை தான் இத்தனைக்கும் காரணம். ஓகே, வடை ஸ்மோக் பண்ணலாம், வடை அந்த மூக்கில் புகை விடுறேன், வாயில் புகை விடுறேன், ரவுண்டாக விடுறேன், காதில் விடுறேன் இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸு பழக்கத்தினால தான் இந்த போதைப் பொருளுக்கு நம்ம அடிமையாகிறோம். ஸோ எனவே போதை மருந்துகள் மது போன்ற தீங்கு தரும் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என நல்ல நண்பர் குழுவை பெற்றிருப்பது முக்கியமானதாகும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்தமாரி ஒரு அழிவை தரக்கூடிய நம்ம வாழ்வில் அழிவை தரக்கூடிய பகுதிக்கு தள்ளப்படும் நண்பர்களோடு அறவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. நல்ல நண்பர்கள், நல்ல பழக்கத்தை கற்றுத்தரக்கூடிய நண்பர்களிடம் நம்ம நட்பு வைத்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ அதுமாரி அடுத்தது பெற்றோரும் நண்பர்கள் உதவியை நாடுதல். ஓகே, பெற்றோர் நண்பர்கள் உதவியை நாடுதல். ஓகேவா, பெற்றோர்கள் மற்றும் நண்பர் குழுவினர் உடனே உதவி பெற முயற்சிப்பது அவர்களிடம் உரிய நடவடிக்கை வழிகாட்டுதலை பெற முடியும். நெருங்கிய மற்றும் நண்பகமான நண்பர்களிருந்து உதவி பெற முயற்சிக்கலாம். தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள சரியான ஆலோசனை பெறுவது இளைஞர்கள் கவலை மற்றும் குற்ற உணர்வுகளை களைய உதவி புரியும். ஸோ இப்படி அடிக்ட் ஆகிட்ட அப்படின்னாவே பெற்றோர்கிட்டையோ இல்லை நண்பர்களிடையோ இது வந்து நம்ம சொல்லணும். என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம அடிக்ட் ஆகிட்டோம், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து நம்மளும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ நம்ம பெற்றோர்கள் வந்து சொல்கிறோம், அப்போ நான் இதுமாரி ஆகிட்டேன், ஸோ நான் இந்த நல்வழியில் நான் வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த இதை நான் மீண்டு வரணும், இது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன், என் வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படிங்கிற மாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சொல்லும் போது ஸோ நமக்கு வழிமுறைப்படுத்துவாங்க. ஸோ இதுமாரி இருக்கக்கூடாது, ஸோ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த குடிப்பழக்கத்தில் இருந்த மனப்பான்மையை மாற்றி நமக்கு வாழ்க்கையை நல்ல ஒரு நெறிமுறைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். தென் அடுத்தது மதுவின் மீது ஏற்படும் உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்த சார்பு நிலையின் காரணமாக மது குடிப்பதை கட்டுப்படுத்த முடியாத நிலையை ஆல்கஹாலிசம் அல்லது மிதமிஞ்சிய மது பழக்கம். மதுவின் மீது உள்ள நம்மளுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய உணர்ச்சி தான். ஓகே, அதை குடிக்கணும், நிறைய குடிக்கணும், குடிக்கணும், ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற அது மேலே இருக்கக்கூடிய உணர்வு தான். ஸோ அதை மீள முடியாது, அந்த உணர்வுலேருந்து மீள முடியாத இதுதான் ஆல்கஹால் வந்து நம்ம உணர்ச்சி வந்து என்ன பண்ணுது, அதன் மீது வந்து லீவ் பண்ணாத மாரி அந்த உணர்ச்சி வந்து ஏற்படுறது. இது மிதமிஞ்சி மது பழக்கம் வந்து அது இருக்கக்கூடிய ஆல்கஹால் தான்.
சுகாதார வல்லுநர் மூலம் ஆலோசனை வழங்குவது இதற்கான சிகிச்சை. ஸோ அதேமாதிரி நம்ம என்ன பண்ணால் ஆலோசனை பெற ஒரு சுகாதார குடிப்பழக்கத்துக்குன்னு சொல்லிட்டு சில சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஆலோசனை பெறலாம். மருத்துவமனையில் தரப்படும் நச்சு நீங்கும் திட்டம் மற்றும் பிற மருத்துவ வசதி ஆகியவை கூடுதல் உதவி தேவைப்படுவதற்கு உதவுது. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மதுவிலேருந்து எனக்கு வராத மாரி இதுமாரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் மருந்து ஊசிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இதுமாரி மருத்துவ வசதி நம்ம பெற்றுக்கலாம். தென் புகைப்பிடித்தல் மற்றும் மது குடிப்பை குறைக்க விரும்புகிறவர்களுக்கு மருந்துகள் கிடைக்கிறது. ஓகே, சில பேருக்கு ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு மது குடிக்காதவங்களுக்கு மருந்துகள் கிடைக்கிறது எதுமாரினா. ஸோ அந்தமாரி மருந்து நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்மோக் கண்டாவே வாமிட் வரமே இருக்கும், அர்ஜம் வரமே இருக்கும். இது அந்த மதுவை சாராயத்தை பார்க்கும்போது வாந்தி வர மாரி இந்தமாரி ஃபீலிங் இருக்கும்போது ஸோ எங்களை அது குடிக்கவே தோணாது. ஸோ இதுக்கெல்லாம் மருந்து இருக்குது, புரியுதுங்களா? தென் அடுத்தது கல்வி மற்றும் ஆலோசனை. இதுக்கு என்ன சார் கல்வி மற்றும் ஆலோசனை? இதுக்கு இருக்குது. கல்வி மற்றும் ஆலோசனை உருவாக்க நேர்மறையான அணுகுமுறை வாழ்க்கையின் பல சிக்கல்களை எதிர்கொள்ளவும் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளவும் வழிவகுக்கிறது. கல்வி மற்றும் ஆலோசனை உருவாக்க நேர்மறையான அணுகுமுறை வாழ்க்கையின் பல சிக்கல்களை எதிர்கொள்ளவும் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளவும் வழிவகுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்ம வந்து எஜுகேட் நம்ம பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஏமாற்றங்கள் அடையிறான், ஸோ அதுலேருந்து எப்படி ஏமாற்றம் அடையாமல் அதுலேருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிற ஆலோசனைனா நம்ம இது மூலிமா பெற்றுக்கலாம். ஸோ அந்தமாரி இது நம்ம எதிர்கொள்ளவும் நம்ம வழிவகுக்கிறது இந்த கல்வி மற்றும் ஆலோசனை. தென் ஆபத்தான அறிகுறிகளை கண்டறிதல். ஸோ போதை பழக்கத்திலிருந்து அடிமையாகும் போக்கை காட்டும் அறிகுறிகளை ஆசிரியர்கள் பெற்றோர்களும் கண்டறிவது அவசியமாகும். பாத்துக்கா எங்கே கொடுத்துருக்காங்க, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டறிதல் அவசியம். போதை பழக்கத்தினால் அடிமையாக்கும் போக்கை காட்டும் அறிகுறிகளை ஆசிரியர்கள். என்ன சார் அறிகுறிகளை? இப்போ நீ போதை ஏறி ரொம்ப பயங்கர ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நீ பைக் ஓட்டுற அப்படின்னா ஸோ அதனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்ன சொல்கிறாங்க, நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நீ போனேன்னா உனக்கு எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாது, வேகமாக போகிறேன்னா மெதுவாக போகிறாங்க தெரியாது, சரிக்கு கீழே விழுந்துருவேன், ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தா உயிருக்கு ஆபத்தாயிரும், கால் கை உடஞ்சி போயின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிகுறியெல்லாம் இப்படிலாம் இருக்கும், அப்புறம் எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி அறிகுறிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் வந்து எடுத்து கூற வேண்டும். அடுத்து தொழில்முறை மற்றும் மருத்துவ உதவி நாடுதல். அடுத்து பார்த்தோன்னா போதைக்கு அடிமையானவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மீண்டேல தகுதியுள்ள உளவியலாளர்கள் மனநல ஆலோசகர்கள் அடிமை மீட்சி மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் போன்ற வடிவங்களில் உதவி கிடைக்கின்றன. ஸோ இந்த இது மூலமாக நிறுவனங்கள் மூலமாக நமக்கு உதவிகள்லாம் கிடைக்கிது. ஓகேவா? உளவியலாளர்கள், சைக்காலஜிஸ்ட்டு, மனநல ஆலோசகர், அடிமை மீட்சி, மறுவாழ்வு திட்டங்கள் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து தொண்டு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஆலோசனை வந்து வழங்குறதுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது மூலிமா நம்ம இது வந்து என்ன சொல்கிறோம், அந்த குடிப்பழக்கத்துலேருந்து மதுவிலேருந்தும் போதை பழக்கத்துலேருந்து நம்ம மீண்டு வரலாம். 5 மார்க் கொஷின் கேட்பாங்கன்னு எல்லாமே 5 மார்க்கு நீ நோட் பண்ணிக்கோ. அடுத்தது மனநலம் மற்றும் மன அழுத்தம், மென்டல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன். ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க, அப்படியே குடிச்சு நினைவெல்லாம் எழுந்து டிப்ரெஷனாக இருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தோன்னா மன அழுத்தம். மனநலம் என்பது மனநலம் 2 மார்க்கில் இருக்கும். மனநலன் என்பது சுயமரியாதையுடன் கூடிய நல்ல மனநிலையை குறிக்கிறது. சுயமரியாதையுடன் கூடிய நல்ல மனநிலையை குறிக்கிறது. சுயமரியாதை என்பது தன்னை விரும்புவது மற்றும் தான் நம்புவதுமே சரியான நம்புவதில் உறுதியாக நிற்பது என்று பொருள்படுகிறது. அதான் சுயமரியாதை. நான் விரும்புவது நீ விரும்புவதில் தான் அதில் தான் நிற்கணும். ஓகே, அதை விட்டு லீவ் இட் ஆகக்கூடாது. ஸோ இதை தான் நான் செய்கிறேன், நான் சொல்கிறதான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் சுயமரியாதை. நேர்மையான மனநலம் ஆரோக்கியத்தின் முக்கிய பகுதி. நேர்மையான மனநலம் ஆரோக்கியமாக தான் முக்கிய பகுதி. நேர்மையாக இருந்ததுன்னா நம்ம மன அழுத்தம் மனநலம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஓகே, மனநலமுடைய ஒரு நபர் நல்ல ஆளுமையை பிரதிபலிக்கிறது. மனநலமாக நல்லா இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு படைப்புத்திறன், ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆளுமையை வந்து குறிக்கும். மன ரீதியாக நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ள மக்களின் நடவடிக்கை எப்பொழுதுமே சமூகத்தின் பாராட்டியும் வெகுமதியும் பெறுவாங்க. அது இன்னும் உண்மைதான். மன ரீதியாக நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ள
மக்கள் சமூகத்தில் வந்து எப்பொழுதும் ஒரு பாராட்டும் நல்ல பேரும் ஓகேவா, நல்ல ஒரு வெகுமதினது நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம். ஸோ அவர் வந்தாலே பரவாயில்லடா, அவர் சொன்ன எந்த ஒரு காரியமும் நல்லா இருக்கான், ஸோ அவர்கிட்ட போய் நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்கான். இவர்கள் படைப்பாளர்களாகவும் மற்றவர்கள் இணைந்து வாழ்கிறார்கள், மனநல வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறது. படைப்பாளர்களாகவும் வாழ்க்கையின் தரத்தை வந்து எங்களை நல்லா உயர்த்தும். மன அழுத்தம் என்பது இது ஒரு 2 மார்க் கொஷின், 3 மார்க் கேட்பான். 2 சேர்த்து கேட்டேன்னா மன அழுத்தம் நல்லா வேறுபடுத்தணும் 3 மார்க்லையும் கேட்பான். பொதுவாக மனநல குறைபாடு ஆகும். மன அழுத்தம் தான் மனநல குறைபாடுகள். ஸோ டிப்ரெஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மென்டல் அஃபார்டர் மாரியே இருப்பாங்க. இது மக்களிடையே சோர்ந்த மனநிலை, ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சி குறைவு, குற்ற உணர்வு, தன்மதிப்பு குறைப்பு, அமைதியற்ற தூக்கம், பசியின்மை, குறைந்த ஆற்றல் மற்றும் குறைந்த கவனம் போன்றவை ஏற்படுகிறது. இதெல்லாம் எதனால் ஏற்படுது? மன அழுத்தத்தினால. மக்களிடையே சோர்ந்த மனநிலை. ஸோ எல்லாமே ஒரு பிரைட்னஸாக இருக்க மாட்டாங்க, ஒரு பிரிஸ்காகவே இருக்க மாட்டாங்க, ஆர்வமாக இருக்க மாட்டாங்க, மகிழ்ச்சி ரொம்ப குறைவு, குற்ற உணர்பார்வையோடு இருப்பாங்க, தன்னைத்தானே மதிப்பு குறைஞ்சி போயிடும். தனக்கே என்னடா நாம் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு தன்னைத்தானே மதிப்பு குறைஞ்சி போயிடும். அமைதியற்ற தூக்கம், பசியின்மை, குறைந்த ஆற்றல், குறைந்த கவனம், இதெல்லாம் மன அழுத்தத்தினால் வரக்கூடிய, டிப்ரெஷனால் வரக்கூடிய ஒரு நிலை. கண்டிப்பாக தெரியுமான்னு கேட்போம். தென் அடுத்தது பார்த்தா என்ன சொல்லியிருக்கேன்னா, அனாமதிய குடிகாரர்கள் ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அனாமதிய குடிகாரர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா, அனாமதிய குடிகாரர்கள் என்ற அமைப்பை பல ஆண்டுகளாக வாழ்வின் நம்பிக்கையை இழந்து குடியில் மூழ்கிய ஒரு தொழில் அதிபரும் ஒரு மருத்துவரும் சேர்ந்து 1935 பார்த்துக்கா. அனாமதிய குடிகாரன்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் ஸ்டாப்பாக குடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரர். அந்த குடிப்பதில் இந்த பணக்காரரும் ஒரு மருத்துவரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1935ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு இந்த இது வந்து தொடங்கியிருக்காங்க. ஆளுகளுக்கு அனாமினேஷன் தொடங்கியிருக்கிறாங்க. ஓகே, அது என்ன சார் அப்படின்னா, ஒருவர் குடியை நிறுத்தவும் மீண்டும் குடிக்காமல் இருக்கவும் ஒருவருக்கு உதவி கொண்டு இருந்தவர்களாக பிறருக்கு அனாமதிய குடிகாரர் என்றும் அமைப்பை நிறுவி மற்ற குடிகாரர்களை உதவி புரிந்தனர். ஓகே, அது முதல் அனாமதிய குடிகாரர் என்னும் அமைப்பு உலகம் முழுவதும் பரவியது. எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஒரு பெரிய பணக்காரன் எப்பயுமே குடிச்சிட்டு இருந்தவர். ஓகேவா, அவரும் இந்த டாக்டரும் சேர்ந்து 1935ஆம் ஆண்டு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரொம்ப குடிச்சிட்டே இருக்கிறாங்களே அவங்களுக்கு உதவி புரிகிறது. ஓகேவா, அது குடிக்காமல் நிறுத்துறது, மீண்டும் குடிக்காமல் எப்படிலாம் இருக்கிறது, ஒருவருக்கு ஒரு உதவி புரியுது. இந்த அமைப்பை நிறுவி அவங்க தொண்டு நிறுவனமாக செயல்பட்டு அத்தனை குடிக்காரங்களையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க குடியை நிறுத்துறதுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பெரிய உலகம் முழுவதும் இந்த அனாமதிய குடிகாரர் அமைப்பு வந்து பரவி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? இதுமாரி ஒவ்வொரு ஊரும் நம்ம ஊரில் இருக்கிற குடிகாரங்களாம் அப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கவே. அப்புறம் டாஸ்மார்க்குங்கிற ஒரு கடையை வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அவங்களும் எடுக்கிறது தானே அவங்களும் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க. ஓகே, அவங்க நம்ம இதில் ஆட்சி அமைக்கும் போது அந்த கடையெல்லாம் படிப்படியாக குறைக்கப்படுன்னு சொன்னாங்க. ஒரு கடை கூட இது குறைக்கல. இப்படி இந்த அமைப்பு கொண்டு வந்துட்டாங்களா ஒவ்வொரு ஊருக்கும். ஓகே, அவன் குறைக்க தேவையில்ல, அவனே தானே தூக்கிட்டு ஓடி போயிடுவான் விற்கலினா. நல்ல ஒரு அமைப்பு. ஓகே, தென் அடுத்தது பார்த்தா மன அழுத்தத்தின் அறிகுறி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா மன அழுத்தத்தின் அறிகுறி. ஸோ எப்படி நம்ம மன அழுத்தம் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதையை இழக்கிறது. தன்னம்பிக்கை சுயமரியாதை, தன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இழந்துறது. சுயமரியாதை, அவன் என்னடா போட, அவன் நல்லா இருந்தான் இப்போ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட போய் நம்ம இது போய் சொல்கிறதா, அவன் குடிக்கிறான் அப்படின்னு சுயமரியாதையே இருக்காது. ஓகே, இதனால் நமக்கு கவலை இருக்கும். ஓகே, நமக்கும் இருக்கும், மற்றவங்களுக்கும். இப்போ நம்ம குடும்பத்தில் அதை விட கவலையாக இருக்கும். என்னடா நல்லா இருந்தாலும் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும். தென் 3வது பாயிண்ட், பொதுவாக மகிழ்ச்சி தரக்கூடிய அல்லது ஆர்வம் மிக்கவற்றை அனுபவிக்க இயலாத நிலை. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆர்வமிக்க இதை வந்து நம்ம அனுபவிக்க இயலாத ஒரு நிலை. ஸோ எதுவுமே அனுபவிக்க முடியாது. ஸோ அந்தமாதிரி நிலை ஏற்படுது. ஓகே, மகிழ்ச்சி தரக்கூடியது ஒரு நிகழ்ச்சியில் எல்லாம் வந்து எல்லாம் நிறைய உரம்பரெலாம் வந்து ஒரு பொதுவாக நிகழ்ச்சியில் ஒரு கல்யாணமோ ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இருக்கும்போது நம்ம குடிச்சிட்டு இருக்கும்போது வச்சுக்கோ, அந்த காரியத்தில் நம்ம போய் கலந்துக்க முடியாது, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ அவன் குடிக்கார போட்டால் அவன் கடந்துட போகிறான், இங்கே குடிச்சு கடந்துட போகிறான். ஸோ இந்தமாரி பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுமாரிலாம் இதுதான் ஒரு அறிகுறி. 2 மார்க்கில் கேட்பான்.
இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? உடற்பயிற்சி, தியானம், யோகா மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற வாழ்க்கை முறையை மாற்றங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவியாக இருக்கும். முக்கியமாக இதை நம்ம தேவை. தியானம், யோகா, ஆரோக்கியமான உணவு பழக்கம். சரி, இதெல்லாம் மறக்கிறதுக்கு அதெல்லாம் விட்டுறணும். எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், இதில் இந்த மாற்றத்தினால நமக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவியாக இருக்கும். உடற்பயிற்சி உடலை தூண்டி செரட்டோனின் என்டார்பின் அப்படிங்கிற சுரக்க செய்கிறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யறதுன்னு நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா செரட்டோனிங்கிற ஹார்மோன் சுரக்கிறது, அந்த என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோனும் சுரக்கிறது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மன அழுத்தம் வராமல் இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு உணர்வுகளை கடத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஓகே, ரெண்டாவது நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால நரம்பு உணர்வுகள் கடத்தி மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறது. அது மட்டும் இல்லாத தினசரி வாழ்வில் மேற்கொள்ளப்படும் உடற்பயிற்சி நேர்மையான மனப்பான்மை. டெய்லி நம்ம பிசியோதெரப்பி, இந்த உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்கிறதுனா நல்ல நேர்மையான மனப்பான்மை நமக்கு தர்றது மட்டும் இல்லாத இதனால் நமக்கு என்னென்ன ஏற்படுது, டெய்லி நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்னென்ன ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சுயமரியாதை அதிகரிக்கும். நம்ம பாடி பில்டிங் வந்து நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை வந்து மேற்படுத்தும். ஓகே, அதிகம் மட்டும் இல்லாத அதிகார உணர்வை வந்து உருவாக்கக்கூடியது. ஓகே, அதிகார உணர்வு. ஓகே, எதுவுமே நம்ம அதிகாரப்பூர்வமாக செய்யலாம். யாரையும் நம்மளை வந்து தடுக்க முடியாது. ஸோ அந்தமாரி உணர்வு வந்து அதிகரிக்கும். தென் பார்த்தீங்கன்னா அடுத்தது சமூக தொடர்பு, உறவு முறைகளை மேம்படுத்தும். ஓகே, அதிக வழியாக நமக்கு சமூகத்தில் இருந்தால் நல்ல மரியாதை, நல்ல ஒரு வளர்ச்சி, ஆற்றல் வந்து உறவு வந்து அதிகரிக்கும். ஸோ இதுமாரிலாம் உடற்பயிற்சியில் நமக்கு பல திட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாத உடலில் அதிக அளவு வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறும். ஸோ நம்ம இருக்க செல்லுலார் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகரிக்கும். அதேபோல் உறுப்பு மூளைகள் வந்து நன்கு செயல்படும். இதனால் மூளைக்கு செல்ல வேண்டிய ஆக்சிஜன் அளவு, ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் பொழுது நமக்கு அந்த உடல் சோர்வே வந்து வராது. தென் அது தொடர்ச்சியான ஊட்டச்சத்துக்களின் உள்ளேற்றம் அவசியமாகிறது. ஸோ அதிகமாக உடற்பயிற்சி செய்யணும்னா அதிகமாக வந்து நம்ம சாப்பிடணும், நல்ல சத்தான உணவு முறையை வந்து சாப்பிடணும். குறை உணவில் ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்க முடியாது. ஸோ நம்ம இன்சபிஷியன்ட் ஃபுட்டு நம்ம சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்க முடியாது. இதனால் கவலை மற்றும் மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் உடற்பயிற்சி செய்கிறது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் நம்ம தடுக்கலாம். ஓகே, இந்த லெசனை வந்து அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் உடற்பயிற்சி செய்கிறது நமக்கு என்னென்ன ஏற்படுது. ஓகே, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, அதிகார உணர்வு, சமூக தொடர்பு இதெல்லாம் அதிகரிக்கிறது. ஸோ அப்படியே நான் வந்து டெய்லி இந்த இது செய்யக்கூடாது. ஏன் இதெல்லாம் அதிகரிக்குன்னா நம்ம உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. ஓகே, நம்ம உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. ஓகே, அதனால தான் சுயமரியாதை அதிகரிக்குன்னு சொல்லியிருக்கான். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அதிகார உணர்வு அதிகரிக்கும், சமூக தொடர்புன்னு மேம்படும், இதெல்லாமே சொல்லியிருக்கான். ஓகே, நம்ம உடல் வந்து நல்லா கட்டுக்கோப்பாக நல்லா பார்த்துச்சுக்கப்பா பாடி பில்டிங் வராண்டா அப்படிங்கிற மாரி இருக்கிறதுனால நமக்கு வந்து மற்ற சமூகத்திலேயே ஒரு மதிப்பு மரியாதை வந்து அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குடிச்சிட்டு இருந்தால் அவன் போகிறான், குடிக்கிறான் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். புரியுதா? டவுட் இருக்கா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மது பழக்கத்துலேருந்து எப்படி அடிமையாகிறாங்க, ஸோ அதுலேருந்து எப்படி அதை வந்து கட்டுப்படுத்தலாம், அதை எப்படி மறக்கலாம், ஸோ அதை இதை எப்படிலாம் ஆலோசனை கூறலாம், எந்தெந்த உளவியல்கிட்டேருந்து நம்ம ஆலோசனை பெறலாம். ஓகேவா? அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே, உடற்பயிற்சி செய்யலாம், மன அழுத்தம் மன நிலையிலேருந்து எப்படி மாறுபடலாம். ஸோ இதெல்லாம் இந்த லெசனோடையது. ஓகேவா? ஸோ முக்கியமான கொஸ்டின் 5 மார்க்லாம் கேட்பாங்க, படிச்சுக்கோ. 2 மார்க்லாம் நீட்டாக பார்த்துக்கோ. தென் அடுத்த லெசன் போகலாம். ஸோ அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா 8th லெசன், மனநலின் நுண்ணுயிரிகள். ஓகே, நம்மளோட உடம்புல எப்படி வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வருது. ஓகே, நம்ம உடம்புல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதான் மனநலின் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த நம்ம மனித நலனின் மனித நலனின் நுண்ணுயிரிகள் எப்படி நம்ம மனித உடம்புக்குள்ளார எப்படி இந்த நுண்கிருமிகள் நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வருது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த இதில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெசனில் என்னென்ன டாபிக், வீட்டு பயன்பாட்டு பொருட்களின் நுண்ணுயிரிகள். வீட்டு பயன்பாட்டு பொருட்கள், நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்ன நுண்ணுயிரிகள் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். தொழில் கூடங்கள் உற்பத்தி பொருட்களின் நுண்ணுயிரிகள். தொழில் கூடங்கள் உற்பத்தி பொருட்கள் நம்ம வாங்குகிறோம். ஒரு தொழிற்சாலை, ஒரு ஃபேக்ட்ரினா நம்ம எல்லாமே கம்பெனியின் பொருட்கள்லேருந்து தான் வாங்குகிறோம். ஒரு பாக்கெட் அரிசி, பருப்பு இதெல்லாம் கம்பெனியில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அதுக்குள்ளார எப்படி வந்து நுண்ணுயிரி வந்து உள்ளே போயிடுது. கழிவுநீர் சுத்திகரித்து ஆற்றல் உற்பத்தியின் நுண்ணுயிரி. கழிவுநீர்
சுத்திகரிப்பு ஆற்றல் உற்பத்தியில் வந்து நுண்ணுயிரில் எப்படி இருக்குது, உயிர் உற்பத்தியில் நுண்ணுயிர் எப்படி இருக்குது, பயோகேஸில் எப்படி இது உற்பத்தி பண்ணும்போது நுண்ணுயிர் உள்ளே போயிடுது. உயிரி கட்டுப்பாட்டு முகவர்களுக்கு உயிர் உரங்களாக நுண்ணுயிரிகள். ஓகே, இந்த உயிரி கட்டுப்பாட்டு முறைகளில் நுண்ணுயிரிகள் எப்படி பயன்படுத்தப்படணும், தென் உயிரி தீர்வு, ஓகே, பயோ ரெமிடேஷன்ஸ், இது மூலிமா எப்படி வந்து நம்ம நுண்ணுயிரை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, கற்றல் நோக்கம் நம்ம சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், புரோட்டோசோவன், சில பாசிகள், வைரஸ் மூலங்கள் மற்றும் பிரையான்கள் போன்றவை பூமியின் மனித மண்டலத்தின் முக்கிய கூறுகளாகும். இது எல்லாமே நுண்ணுயிரி. பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், புரோட்டோசோவா, சில பாசி, வைரஸ் மூலகம், பிரையான்கள், இதெல்லாம் நம் பூமியில் உயிர் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள். உயிர் மண்டலத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய உயிரிகள், நுண்ணுயிரிகள். ஓகே, இவற்றில் பயன் தரக்கூடிய பல வகையான நுண்ணுயிர்கள் மனிதர்கள் நல்வாழ்வில் பங்கு பெறுகிறது. இதில் பயன் தரக்கூடிய பல வகையான நுண்ணுயிரி இருக்குது. பயன் தரக்கூடிய அற்றதாக பெனிஃபிஷியல், ஹார்ம்ஃபுல். இதெல்லாம் பெனிஃபிஷியல்னு சொல்கிறது. ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது, உயிருக்கு தீங்கு தரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது, வைரஸ்கள், நுண்கிருமிகளும் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் பார்க்கலாம். மனிதன் நல்வாழ்வில் பங்கு பெறுகிறது. இவை மண், நீர், காற்று, விலங்கு, தாவரங்கள், உடல்கள் உட்பட பல இடங்களில் பரவி காணப்படுகிறது. இத்தனை இடத்துலையும் பரவி காணப்படுது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது சார் அப்படின்னா, மண்ணில் இருக்குது, நீரில் இருக்குது, காற்றில் இருக்குது, விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள், உடல்கள் எல்லா இடத்துலையுமே இந்த நுண்கிருமிகள் வந்து காணப்படுகிறது. ஓகேவா? ஸோ பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிரிகள் வளர் ஊடகத்தில் வளர்ந்து ஊடகமாகவே வாழ்பவை. என்ன சொல்லுவாங்க, வளர் ஊடகத்தில் வளர்ந்து ஒரு ஊடகமாகனா கூட்டமாக வாழக்கூடியவை. இந்த கூட்டங்களை வெறும் கண்களாகவே பார்க்க இயலாம். இந்த கூட்டங்களை வெறும் கண்களாகவே பார்க்க இயலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து வேறு எக்ஸாம்பிள் பூஞ்சைகள்லாம் இருக்குது. அந்த தேங்காய் அம்மா உடச்சி வச்சுருப்பாங்க. ஒரு மேல் தேங்காய் மூடி வந்து குழம்புக்கு போட்டிருப்பாங்க, கீழே ஒரு மூடி அப்படி வச்சுருப்பாங்க. அதை மேலே பார்த்தோன்னா பூசணம் பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பூஞ்சைகள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் ஃபங்கஸ், அதான் பூஞ்சை. ஸோ அதான் கூட்டமாக வளர்ந்துருக்கும். கொஞ்சோன்னு ஒரு இடத்துல முதல் நாள் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொஞ்சோன்னு ஒரு புள்ளி பொட்டு வச்ச மாரி இருக்கும். அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவா, இந்த தேங்காய் ஃபுல்லும் பார்த்தோன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? அதான் பூஞ்சைகள். ஸோ அதெல்லாம் நுண்கிருமிகள். ஸோ நல்லா அதை ஒன்று பெஸ்ட்டு தூக்கி போகிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லையா, சுடுதண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஓகே, மனிதருக்கு நன்மை பயக்கும் சில நுண்ணுயிர்களை இனி காணலாம். நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இப்போ பார்க்கலாம். வீட்டு பொருட்கள் நுண்ணுயிர்கள் என்னென்ன வீட்டு பொருட்கள் வந்து இப்போ நம்ம கையிலேயே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்குது. ஓகே, நம்ம மாவு வந்து புளிக்க செய்கிறது, தயிர் வந்து தயிர் போடும்போது நம்ம விரல விட்டு அந்த உரமோர் ஊற்றுறது, இதெல்லாம் நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியானால தான் இந்த பால் வந்து மாவு புளிச்சு போகுது, பால் வந்து தயிராக மாறுது. இதுமாரி இதெல்லாம் நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியா, நன்மை தரக்கூடிய பாக்டீரியான்னு சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டு பொருட்கள் அன்றாட நுண்ணுயிர்கள் என்னென்னு பார்க்கலாம். அன்றாட வாழ்வில் நாம் தயாரிக்கும் இட்லி, தோசை, பலாடைக்கட்டி, தயிர், யோகாட், பிசைந்த மாவு, ரொட்டி, வினிகர் போன்ற பல உணவுப் பொருட்களில் நுண்ணுயிர்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அதன் விளைபொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பட் அது விளைபொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதில் என்ன இருக்குது, லாக்டிக் அமில பாக்டீரியா, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா என்னும் பொதுவாக அழைக்கப்படுகிறது. லாக்டோபேசிலஸ், அசிடோபேசிலஸ், என்னென்ன இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்கன்னு. நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்களில் காணப்படக்கூடிய நுண்ணுயிர்கள் யாவைன்னு கேட்டோம். லாக்டோபேசிலஸ், அசிடோபிளஸ், லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் மற்றும் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் போன்ற பயன் தரும் பாக்டீரியங்கள் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வகையை சார்ந்த. இதெல்லாம் ப்ரோபயோட்டிக். ஸோ 1 மார்க் கேட்பான், 2 மார்க்கில் கேட்பான் கண்டிப்பாக. என்னென்னு கேட்டிங்கன்னா, லாக்டிக் அமிலம் பாக்டீரியா என்னென்ன, லாக்டோபேசிலஸ், அசிடோபிளஸ், ஓகேவா, லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், ஓகே, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் போன்றவை பயன்தர பாக்டீரியங்கள் நுண்ணுயிரிகள். பாக்டீரியல்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் ப்ரோபயோட்டிக், ஓகே, நமக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியங்கள் நுண்ணுயிரிகள்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ரோபயோட்டிக் வகையை சார்ந்தது. ஓகேவா? இவை இரைப்பை மற்றும் உணவு பகுதியில் நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. அதுக்கா
இந்த ப்ரோபயோட்டிக் நுண்ணுயிரெலாம் இறப்பை உணவு பாதை நோய் உண்டாகக்கூடிய நுண்ணுயிரிகள் வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நுண்ணுயிரிகள் வந்து பயன்படுத்துகிறது. பாலில் வளரக்கூடிய லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள் பாலில் உள்ள பால் புரதத்தை செரித்து கேசின் என்னும் தயிராக மாற்றுகிறது. அதுக்கா கேசின் என்னும் தயிராக கெட்டியாக செரித்து பாலில் உள்ள பால் புரதத்தை செரித்து கேசின் என்னும் தயிராக மாற்றுறதுக்கு லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? 1 மார்க்கில் கேட்பான். தூய பாலில் உரை அதாவது இனாக்குலன்னு சொல்லுவாங்க. பால் உரை உரமோருன்னு சொல்கிறோம்ல, இந்த பாலில் உரை அல்லது மூல நுண்ணுயிர் சேர்க்கப்படும் சிறிதளவு தயிரில் மில்லியன் கணக்கில் லாக்டோபேசிலஸ் என்னும் பாக்டீரியங்கள் காணப்படுகிறது. சிறிதளவு தயிரில் வந்து லாக்டோபேசிலஸ் மில்லியன் கணக்கில் 1 மார்க் கேட்பான். தயிரில் என்ன பாக்டீரியா இருக்குன்னா லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியங்கள் காணப்படுகிறது. அனுகூலமாக வெப்பநிலையில் less than 40 டிகிரி செல்சியஸ் இவை எண்ணிக்கையில் பெருகி 40 டிகிரி செல்சியஸ் குறைவான எண்ணிக்கையில் வந்து இவை பெருகி பாலை வந்து தயிராக மாற்றுகிறது. ரொம்ப 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ரொம்ப ஆறிப்போன பிறப்போடு போட்டாலும் பால் வந்து தயிராக மாறாது. ரொம்ப சூடாகிற சமயத்தில் அந்த உரம் ஊற்றினாலும் லாக்டோபேசிலஸ் அந்த உரம் ஊற்றினாலும் பால் வந்து தயிராக மாறாது. லைட்டாக கை வைக்கும்போது வெதுவெதுன்னு இருக்கணும். ஸோ அதுமாரி இருந்தால் தான் அதான் less than 40 டிகிரி செல்சியஸ் அப்படி இருந்தால் தான் என்னாகும், பால் வந்து தயிராக மாறும். பாலை விட தயிரில் அதிக சத்தான கரிம அமிலங்கள் வைட்டமின்கள் காணப்படுகிறது. பாலை விட அதிக சத்து வந்து நம்ம தயிரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரிம அமிலங்கள் வந்து காணப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா பெரியோபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் நம்ம சொன்னோம்ல, பார்த்து ப்ரோபயோட்டிக், இப்போ பெரியோபயோட்டிக். இவை நார்ச்சத்துக்கள் உணவில் உள்ள கூட்டுப்பொருள்களாக பெரியோபயோட்டிக் அப்படின்னா உணவில் காணப்படுகிற நார்ச்சத்துக்கள் அதிகமாக காணப்படக்கூடிய கூட்டுப்பொருள். நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளை வளர்ச்சியை செயல்திறன் இவை தூண்டுகிறது. நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் வளர்ச்சியும் செயல்திறனையும் தூண்டுகிறது பெரியோபயோட்டிக். ஓகேவா? ப்ரோபயோட்டிக் அப்படின்னா இவை பயன்தரும் நுண்ணுயிர்களாகும். இவற்றை உண்ணும் போது குடல் வாழ் நுண்ணுயிர்களை விருத்தி அடைவதால் புதுப்பிக்கப்படாத உடல் நலன் சார்ந்த நன்மைகள் ஏற்படுகிறது. விருத்தி அடைவதால் பல உடல் நலன் சார்ந்த நன்மைகள் வந்து ப்ரோபயோட்டிக்னால் ஏற்படுகிறது. ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ளது. அதை வளர்ச்சி வந்து என்ன தூண்டுறது அதோட வேலை. இது பார்த்தோன்னா கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாத நன்மை உடல் சார்ந்த நன்மைகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு இதை புதுப்பிக்கக்கூடியது இதோட வேலை. தென் பாக்டீரியங்களை பயன்படுத்தி பாலை நொதிக்க வைப்பதன் மூலம் யோகாட் அல்லது துணைப்பொருள்கள் லாக்டிக் அமிலம் ஆகியவை உற்பத்தி செய்யப்படுகிறது. அதை வந்து என்ன பண்ணுவோம், யோகாட்னா அந்த பாலை வந்து நொதிக்க வைக்கிறோம். ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுனால யோகாட் மற்றும் அதன் துணைப்பொருள்கள் லாக்டிக் அமிலம் ஆகியவை உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸ்டெப்லோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ் மற்றும் லாக்டோபேசிலஸ் பல்கரிகஸ் முக்கியமாக 1 மார்க் கேட்பாங்க. லாக்டோபேசிலஸ் பல்கரியஸ் ஆகியவை பால் புரத உரையை செய்வதுடன் பாலில் உள்ள லாக்டோஸை லாக்டிக் அமிலமாக மாற்றுகிறது. ரெண்டும் பால் புரதத்தை உரையை செய்வதுடன் பாலில் உள்ள லாக்டோஸ் என்ன பண்ணுது, லாக்டிக் அமிலமாக மாற்றுது. தெர்மோபிளஸ் லாக்டோகாக்கஸ் ஸ்டெப்லோகாக்கல் தெர்மோபிளஸும் லாக்டோபேசிலஸ் பல்கோரிசஸ் என்ன பண்ணுதுன்னா பால் உள்ள புரத உரையை செய்வதுடன் பாலில் உள்ள லாக்டோஸை என்னமோ லாக்டிக் அமிலமாக மாற்றக்கூடியது இந்த 2 பாக்டீரியாவும். அடுத்தது பார்த்தோன்னா இது ஒவ்வொன்றும் 1 மார்க்கில் கேட்பாங்கன்னா யோகாட்டின் சுவைக்கு மனத்திற்கு அதில் உள்ளது ஆல்டிகைடு காரணம் தான். யோகாட் சுவைக்கு மனத்திற்கு காரணமாக தான் அதில் கூட ஆல்டிகைடு இல்லை அசிட்டால்டிகைடு தான் இதற்கு காரணம். 1 மார்க்கில் கேட்பான். யோகாட் சுவையும் மனமும் இருக்க அதிகத்துக்கு காரணம் பார்த்தா அசிட்டால்டிகைடு தான் காரணம். பல வகையான சுவைகள் மற்றும் அமைப்புகள் உருவாக்கப்படும் பால் பொருட்கள் பலாடை கட்டி பால் புரதமாக கேசினை திரிய வைப்பதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது. இது என்ன சார் அப்படின்னா பாலில் இருக்கிற கேசினை திரிய வைப்பதன் மூலமாக அந்த தயிரோட வாசம் இதெல்லாம் பாலாடை கட்டியில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லு இதெல்லாம் காரணம் பார்த்தோன்னா பாலில் இருக்கிற புரத கேசினை திரிய வைப்பதன் மூலம் உருவாக்கப்படுறதுனால தான் அந்த வாசம் சுவை மனலாம் வருதுன்னு சொல்லியிருக்கோம். புரியுதா? பாலாடை கட்டி உற்பத்தியின் பொழுது அமில நிலைக்கு மாற்றப்பட்ட பால் திரிவதற்காக ரென்னட் என்னும் நொதி சேர்க்கப்படுகிறது. பாலாடை கட்டி உற்பத்தியின் பொழுது அமில நிலைக்கு மாற்றப்பட்ட பால் அந்த பாலாடை கட்டி நம்ம இது சொல்கிறோம்ல
பாலாடை கட்டி அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறது இங்கிலீஷில் ஐயோ வெண்ணெய் பாலாடை கட்டி சரி ஞாபகம் சொல்கிறேன் டக்குன்னு வரல. பாலாடை உற்பத்தி செய்யும் பொழுது அமில நிலைக்கு அந்த கெட்டியாக சீம்பால் மாதிரி கெட்டியாக நம்ம வரதுக்கு காரணம் பார்த்தோன்னா ரென்னட் வந்து சேர்க்கப்படுகிறது, நொதி வந்து சேர்க்கப்படுகிறது. ஸோ அதனால தான் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாலாடை கட்டை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ குழம்புல மண்டபத்தெல்லாம் கல்யாண விசேஷத்தெல்லாம் அந்த பாலாடை கட்டையை வந்து எடுத்து குழம்புல போடுறாங்க. இறுதியாக உறைந்த திடைப்பொருளை பிரித்து எடுத்து அதை அழுத்தத்துடன் மூலம் பாலாடை கட்டி பெறப்படுகிறது. ஸோ அது என்ன பண்ணுறது, நல்லா திரிஞ்சு போயிருக்கும். அதை எடுத்து நான் அழுத்தும் பொழுது ஸோ அதில் இருக்கிற இந்த தண்ணி மாரி அதெல்லாம் வெளியே வந்து நல்லா கெட்டியாக வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாலாடை கட்டின்னு சொல்கிறோம். தனியாக எடுத்துடுறாங்க. அதை பேக்கிங் பண்ணி சேல் பண்ணிடுறாங்க. லாக்டோகாக்கஸ் லாக்டோபேசிலஸ் ஸ்டெப்டோகாக்கஸ் போன்ற வினை தொடக்க பாக்டீரியல் உதவியோடு பல வகையான பாலாடை கட்டி உருவாக்கப்படுகிறது. இது லாக்டோகாக்கஸ் லாக்டோபேசிலஸ் ஸ்டெப்டோகாக்கஸ் இது வினை தொடக்க நொதி. இந்த இதை பயன்படுத்தி பாக்டீரியல்களை பயன்படுத்தி பல வகையான பாலாடை கட்டை வந்து என்ன பண்ணுது, பெறப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அடுத்தது தெற்காசியில் பன்னீர் பாலாடை கட்டின்னா என்னது, பன்னீர் தான் வந்து பாலாடை கட்டி. தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியாவில் பொதுவாக பன்னீர் எனப்படும் புதிய பாலாடையை கட்டி பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஊரில் தெற்காசியில் இது இந்தியாவில் தெற்காசி நம்ம ஊரில் பார்த்தோன்னா பன்னீர் அப்படிங்கிற புதிய வகையான பாலாடை கட்டி பயன்படுத்தப்படுகிறது. கொதிக்க வைத்த பாலில் எலுமிச்சை சாறு, வினிகர், உண்ண தகுந்த அமிலங்கள் சேர்த்து பாலாடை திரிய செய்து பன்னீர் தயாரிக்கப்படுகிறது. நல்லா கொதிக்க வச்ச பாலில் கொஞ்சம் எலுமிச்சை சாரோ இல்லை வினிகரோ இல்லை உண்ண தகுந்த அமிலங்கள் சேர்த்து பாலை வந்து திரிய செய்யுது. அதோட என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோபியோனிக் பாக்டீரியம் செர்மானியை என்ற பாக்டீரியா உற்பத்தி செய்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு தான் உற்பத்தி சிஸ் பாலாடை கட்டியில் காணப்படுகிற பெருந்துளைகள் காரணமாகிறது. ஒன் மார்க் அடிக்கடி கேட்பான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரோபியோனிக் பாக்டீரியம் ஜெர்மனி என்ற பாக்டீரியா உற்பத்தி செய்யும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை தான் உற்பத்தி சுவிஸ் பாலாடை கட்டியில் காணப்படுகிறது. இந்த பாக்டீரியா கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தான் சுவிஸ் பாலாடை கட்டியை வந்து பெருந்துளைனா அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கான். இட்லி மற்றும் தோசை மாவை நொதிக்க செய்வதன் லியோகோ நாஸ்டாக் மெசன்ட்ரியாஸ் என்ற பாக்டீரியம் வாயில் நுழையில இருந்தாலும் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். செய்வதற்கு லியூகோ நாஸ்டாக் மீசன்டிராய்ஸ் என்னும் பாக்டீரியமும் அதே போல் ரொட்டி தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மாவை சாக்கரோமைசிஸ் செரிஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ரெண்டுமே கேட்பான். இட்லி தோசை மாவு நொதிக்க செய்கிறதுக்கு லியூகோ நாஸ்டாக் மீசன்டிராய்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியமும், ரொட்டி தயாரிக்கிறதுக்கு பன்னு பிரெட்டெல்லாம் தயாரிக்கிறாங்களா அது சாக்கரோமைசிஸ் செரிவிசியே என்ற அடிமணி ஈஸ்ட்டும் நொதிக்க செய்கிறது. குளுக்கோஸ் நொதித்தலின் போது உருவாகும் எத்தில் ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகவே மாவு புளிப்பதற்கான காரணிகள். குளுக்கோஸ் நொதித்தலின் போது மாவு நாம் தயாரிக்கிற மாவு நொதிக்க செய்கிறேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு அதை கொஞ்சம் அப்படி நொதிக்க வச்சுன்னு வச்சுக்கோ, குளுக்கோஸ் போட முடிச்சுன்னா நொதித்த நுர உண்டாயிரும். அதை எடுத்து மாவுக்குள்ளே ஊற்றணும் வச்சுக்கோ, மாவு உடனே புளிச்சு போயிடும். ஓகேவா? அதேமாதிரி நொதித்த மாவுலேருந்து ரொட்டி தயாரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு எத்தில் ஆல்கஹால் வெளியேறுவதால் ரொட்டி மென்மையாகவும் துளை உடையதாக நிறமையாகவும் காணப்படுகிறது. மாவுக்கு நம்ம வந்து மைதா மாவு பசஞ்சு வச்சுக்கிறோம். அதில் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், நொதித்த மாவில் அந்த ஈஸ்ட் இது சேர்த்துறோம். அதான் அடுமனை ஈஸ்ட்னு சொல்கிறது. அந்த ஈஸ்ட்டு சேர்க்கும்போது நல்லா நொதிச்சு போயிடுது. அந்த நொதிச்சு போன மாவை நம்ம அடுப்புக்குள்ளே அரைச்சி வேக வைக்கும்போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆல்கஹால் வெளியேறதுனால உள்ளே வந்து ஒரு பன்னு வந்து எப்படிக்கும் ஓட்ட ஓட்டையாக நல்லா மிருதுவாக இருக்கிறதுக்கு காரணம் இதான் காரணம். இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பான், நோட் பண்ணி வச்சுக்கோ. தென் அடுத்தது பார்த்தோன்னா SCP சிங்கிள் செல் புரதம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா
சிங்கிள் செல் புரதம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிங்கிள் செல் புரதம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம செல் நுண்ணுயிரி தயாரிக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகுது. ஸோ அதாவது சிங்கிள் செல் ஒற்றை செல் புரதம்னு சொல்லுவாங்க. 1 மார்க்கு 3 மார்க்கு கேட்போம். சிங்கிள் செல் புரதம் என்றால் என்ன? ஓகே, உண்ண தகுந்த ஒரு செல் நுண்ணுயிரின் ஸ்பைருலினா போன்றவை குறிக்கிறது. நம்ம ஒரு செல் உயிரின ஸ்பைருலினா இதான் ஒற்றை செல் புரதம். ஸ்பைருலினா 1 மார்க்கில் கேட்போம். சிங்கிள் செல் புரோட்டீன் ஸ்பைருலினா ஒரு செல் உயிரி நுண்ணுயிர்னு சொல்லுவாங்க. பாசியில், ஈஸ்ட்டு, பூஞ்சை அல்லது பாக்டீரியா ஆகியவற்றை தனியாகவோ அல்லது கலந்தோ சேர்த்தோ வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதத்தை உணவில் உட்பொருளாகவோ புரதத்துக்கு மாற்று உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதே ஸ்பைருலினாவை ஈஸ்ட்டு, பூஞ்சை, பாக்டீரியா ஆற்றலை தனியாகவோ கலந்தோ சேர்த்தோ அதில் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதத்தை உணவில் உட்பொருளாக புரதத்துக்கு மாற்றும் உணவாக எடுத்துக்கொள்கிறது தான் இந்த ஒற்றை செல் புரதம். தட் இஸ் என்ன ஸ்பைருலினா அப்படின்னு சொல்கிறது. இவை மனிதன் உண்பதற்கு ஏற்றவை கால்நடை தீவனமாகவும் கொடுக்கலாம். இப்போ எப்படி மனிதனுக்கு நம்ம ஏற்றலாம், எப்படி இந்த அசோலா இருக்குல்ல, மாட்டுகளுக்கு இது கோழிக்கெல்லாம் கொடுக்கணும் அசோலா, அதுமாரி நாமளும் அந்த அசோலா நாமளும் சாப்பிட்டு நமக்கு அதிக வகையான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அதில் அசோலாவில் நிறையா இருக்குது. ஓகே, அது சாப்பிட்றதா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புலேருந்து உண்டாகக்கூடியது. ஓகேங்கண்ணா. ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம தொழில்புறம் உற்பத்தி பொருட்கள்லேருந்து நுண்ணுயிர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த நம்ம பார்த்த நுண்ணுயிர்கள் பாக்டீரியாங்களை மிக முக்கியமானது 1 மார்க்கில் கேட்கும். ஸோ எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ, அப்சர்வேஷன் நோட்டில் எழுதி வைக்கணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.